Hello friends, welcome to my channel Civil Tips and Tricks. என்னுடைய வீடியோ எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் SCGA ரயில்வே எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் டிம்பரில் லாஸ்ட் பார்ட் இருக்கிறேன். ஓகே, timber forms of timber, industrial forms of timber, conversion of timber, market forms of timber. Okay, அது என்னெல்லாம் பார்க்கலாம். bulk na roughly square timber piece with its one of cross sectional dimension exceeds 50 mm and another other exceeds 200 mm. Okay, bulk na ஒரு squared timber piece. Okay, அதில் வந்து cross sectional dimensionல ஒரு cross section வந்துட்டு 50 mm, அடுத்த cross section வந்துட்டு means length வந்து 50 mm, breadth வந்து 200 mm அப்படின்னு நினச்சிக்கோ. ஓகே, அதான் bulk. இதுதான் bulk. Batten it is a timber piece whose width and thickness do not exceed 50 mm. Batten la timber piece with width and thickness, width and thickness வந்துட்டு 50 mm விட ஜாஸ்தி ஆகக்கூடாது, மீன்ஸ் 50 mm விட கூடக்கூடாது. ஓகே, நம்ம இந்த ட்ராயிங் போர்டெல்லாம் சர்வேயில் அதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸ்லலாம் ட்ராயிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ட்ராயிங் போர்டு கூட கீழே வந்து ரெண்டு பேட்டர்ன் இருக்கும், அதான் வந்து பேட்டர்ன். ஓகே, அடுத்தது போர்டு. இட் இஸ் எ டிம்பர் பீஸ் வித் திக்னஸ் லெஸ் தேன் 50 mm, வித் எக்ஸீட்ஸ் 150 mm. ஓகே, ஒரு டிம்பர் பீஸ், அந்த பீஸில் வந்து திக்னஸ் வந்து 50 mm, ஆனால் வித்து வந்துட்டு 150 mm விட 150 mm எக்ஸீட் ஆகணும். ஓகே, அதான் வந்து போர்டு. இதுதான் போர்டு. ஓகே, டீல். It is a timber piece of soft parallel sides whose thickness is 50 to 100 mm and width does not exceed 230 mm. ஒரு piece of wood, soft wood, parallel sides. Okay, whose thickness is 50 mm. Thickness வந்து 50 to 100 mm and width does not exceed 230 mm. Okay, இதான் வந்து டீல். லோக்னா நம்ம இந்த டிம்பர் எடுக்கும்ல, மீன்ஸ் டீ கூட எடுக்கும்ல, டீ ட்ரீலேருந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா லோக் வந்துடும். ஓகே, அதான் வந்து லோக். இதான் வந்து லோக் ஆஃப் வுட். பிளாங்க்னா இட் இஸ் எ piece of parallel sides whose thickness is less than 50 mm and width exceeds 150 mm. Okay, இதான் வந்து பிளாங்க். போல் ஆர் ஸ்பர். ஓகே, நம்ம லோகு பார்த்தோம்ல, பிரான்ச்சஸ் எல்லாம் ஒரு ட்ரீல பிரான்ச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு லோகு தான் சொல்லுவேன். ஓகே, ஆனால் போல் இல்லாட்டி ஸ்பர்னா வந்து டிம்பர் பீஸ் அதோட டயமீட்டர் வந்து 200 mm விட சின்னதாகணும். ஓகே, அதான் வந்து போல் ஆர் ஸ்பர். இதான் வந்து போல் ஆர் ஸ்பர். Quartering na a square piece of timber whose length is being 50 to 150 mm. Okay, ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து அதோட லெங்த் வந்து 50 to 150 mm இருக்கணும். ஓகே, அதான் வந்து குவார்டரிங். இதான் வந்து குவார்டரிங். ஓகே, ஸ்கொயர் பீஸ் ஆஃப் டிம்பர் லெங்த் வந்து 50 to 100 mm விட இருக்கணும். ஓகே, scantling. These are the pieces of miscellaneous size of timber sawn out of log with breadth and thickness is between 50 to 200 mm. Okay, இதான் வந்து scantling. Endனா நம்ம பேட்டர்ன் பார்த்தோம்ல, அதோட சின்ன ஒரு பீஸ், அதான் வந்து end. Okay, industrial form of timber.
Timber is prepared scientifically in a factory is called industrial forms of timber. Okay, நம்ம timber வந்து ஃபேக்டரியில ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதான் வந்து இண்டஸ்ட்ரியல் டிம்பர். ஓகே, வெனிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தின் ஷீட்ஸ் ஆஃப் வுட். ஓகே, சின்ன தின் ஷீட்ஸ் ஆஃப் வுட் வந்து நம்ம டிம்பர்லேருந்து கட் பண்ணி எடுக்கும். ஓகே, அதான் வந்து வெனிஸ். ஓகே, இந்த வெனிஸ் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மீன்ஸ் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப்பில் வுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, வெனிஸோட திக்னஸ் வந்து 0.4 to 0.6 mm. ஓகே, இந்த மாதிரி ஷீட் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதுக்கு சொல்கிறதா வந்து வெனீரிங். ஓகே, பிளைவுட்னா இந்த வெனீஸ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து க்ளூ பண்ணி ஒரு வுட்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அதுதான் வந்து பிளைவுட். ஓகே, பிளைவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தே ஆர் க்ளூ டுகெதர் டு ஃபார்ம் பிளைவுட். ஓகே, என்னது வெனீஸ். ஓகே, ஃபைபர் போர்ட்னா ரீகன்ஸ்ட்ரக்டட் வுட் இல்லாட்டி அதுக்கு வேறு பேர் தான் வந்து ப்ரெஸ்டு வுட். ஓகே, இதான் வந்து ஃபைபர் போர்டு. அடுத்தது இம்பர்ஃபெக்ட் டிம்பர். the timber is fully or partly covered with timber resin. Okay, டிம்பர் வந்து ஃபுல்லி இல்லாட்டி பார்ட்லி கவர்டு வித் ரெசின் அதுக்கு தான் வந்து இம்பர்ஃபெக்ட் டிம்பர்னு சொல்லுவேன். ஓகே, these are prepared immersing veneers of thin strips of wood in resin. Okay, ரெசின்ல வந்து thin sheets அந்த வெனீஸ் இருக்குல்ல அது வந்து ரெசின்ல இம்மர்ஸ் பண்ணும். ஓகே, அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து 150 to 160 degree Celsius. ஓகே, இதான் வந்து இம்பர்ஃபெக்ட் டிம்பர். Compact timber na these are same as imperfect timber except that curing is carried under pressure. Okay, அதில் வந்து டெம்பரேச்சர் இம்பர்ஃபெக்ட் டிம்பரில் டெம்பரேச்சர் ஓகே 150 to 160 degree Celsius. ஆனால் கம்பேர் டிம்பரில் curing is carried out under pressure. ப்ரெஷர்னால curing ஆகுது. ஓகே, அதான் வந்து compact timber. block board இதான் வந்து பிளாக் போர்டு. லேமின் போர்டு இதான் வந்து லேமின் போர்டு. க்ளூ ஹார்ட் போர்டு. ஓகே, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் டிம்பர். The process by which timber is cut and sawn into suitable section are called as conversion. ஓகே, டிம்பர் வந்து நம்ம கரெக்டான சூட்டபிள் சைஸில் கட் பண்ணும். ஓகே, அதுக்கு தான் வந்து சொல்கிற கன்வர்ஷன். ஓகே, ஆர்டினரி அதுக்கு டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்னா வந்துட்டு ஆர்டினரி சோயிங் இல்லாட்டி பஸ்டார்ட் சோயிங் இல்லாட்டி ஸ்லாப் சோயிங். ஓகே, குவார்ட்டர் சோயிங், டான்ஜென்ஷியல் சோயிங் இல்லாட்டி பிளெயின் சோயிங் இல்லாட்டி ஃப்ளாட் கிரெயின் சோயிங். ஓகே, இதெல்லாம் ஒரே பேர் தான். ஓகே, ஆர்டினரி சோயிங், பஸ்டார்ட் சோயிங், ஸ்லாப் சோயிங், அதே மாதிரி டான்ஜென்ஷியல் சோயிங், பிளெயின் சோயிங், ஃப்ளாட் கிரெயின்டு சோயிங் இதெல்லாம் வந்து ஒரே மீன்ஸ் ஆர்டினரி சோயிங், பஸ்டார்ட் சோயிங், ஸ்லாப் சோயிங் இது ஒரு பேர். மீன்ஸ் ஆர்டினரி சோயிங்னா வந்து பஸ்டார்ட் சோயிங், ஸ்லாப் சோயிங் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் டான்ஜென்ஷியல் சோயிங்கில் வந்து பிளெயின் சோயிங், ஃப்ளாட் கிரெயின்டு சோயின்னு சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி ரெடியூஸ் ரிஃப்ட் சோயிங்கும் சொல்லுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி சோயிங் இல்லாட்டி பஸ்டார்ட் சோயிங் இல்லாட்டி ஸ்லாப் சோயிங். ஓகே, the saw cut are tangential to the anvil rings and right through the cross section of timber piece. The log is moved forward on the platform of sawing mill. Okay, இந்த மாதிரி கட்ஸ்ல எப்படி வருதுன்னா anvil rings இருக்குல்ல அதுக்கு டான்ஜென்ஷியலாக வந்து கட் பண்ணும் அதான் வந்து ஆர்டினரி சோயிங். ஓகே, இந்த லோக் ஆஃப் வுட்டு வந்து ஃபார்வர்ட் மீன்ஸ் முன்னாடி மூவ் பண்ணும். ஓகே, சோயிங் மில்ல முன்னாடி மூவ் பண்ணும். ஓகே, thus the parallel cuts are made. இது முன்னாடி மூவ் பண்ணும்போது தான் வந்து பேரலாக வந்து கட்ஸு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே,
இதான் வந்து ஆர்டினரி சோயிங் டன் பண்ணுறதுக்கு அப்புறம் கிடைக்கிற வுட்டு தான் வந்து ஆர்டினரி இந்த மாதிரி வுட்டு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச லெஃப்ட் சைடில் இருந்து வரைஞ்ச ட்ராயிங் வந்து பெயிண்டில் நான் பண்ண ஒரு ட்ராயிங். ஓகே, அடுத்தது குவார்டர் sawing. The saw cuts are right angles to each other. ஓகே, குவார்டர் sawingல வந்து கட்ஸ் வந்து saw cuts ரைட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஓகே, அந்த ரெட் கலர் கொடுத்துடலாம், அந்த ஏரியா கட் பண்ணும். ஓகே, ரைட் ஆங்கிள்ஸில் கட் பண்ணும், அதான் வந்து குவார்டர் sawing. ஓகே, குவார்டர்னால் வந்து நம்ம இப்போ டைம் பார்க்கும்ல. ஸோ சின்ன கிளாஸ்லலாம் நம்ம குவார்ட்ரு, ஹாஃபு, அதுக்கப்புறம் 1/4 இல்லை 3/4 அப்படியெல்லாம் நம்ம டைம் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ குவார்ட்டர்னா வந்து 1/4. ஓகே, அதான் வந்து குவார்ட்டர். ஓகே, ஸோ the saw cuts are right angles to each other. It may produce fine figure wood when adapted in case of timber having no distinct annual medullary rays. Okay, குவார்டர் sawing எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம மெடுலரி ரேஸ் இருக்கும்ல, மீன்ஸ் மேங்கோ ட்ரீலெல்லாம் வந்து மெடுலரி ரேஸ் இருக்காது, ஆனால் ஆனுவல் ரிங்ஸும் நல்லா டிஸ்டிங்டாக பார்க்க முடியும். ஓகே, அந்த மாதிரி வுட்டெல்லாம் வந்து குவார்டர் sawingல தான் வந்து பண்ணுவேன். ஓகே, மெடுலரி ரேஸ் நல்ல டிஸ்டிங்டாக பார்க்குறது வந்து நம்ம டீ கூட்டில் தான் வந்து நல்ல டிஸ்டிங்டாக வந்து மெடுலரி ரேஸ் பார்க்க முடியும். ஓகே, in this method there is a tendency of timber to bend in transverse direction. Okay, இந்த மாதிரி டிம்பருக்கெல்லாம் ஒரு டெண்டன்சி இருக்கும், டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதான் வந்து குவார்டர் sawing. இதுவும் குவார்டர் sawing தான். ஓகே, நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். அடுத்தது வந்து டான்ஜென்ஷியல் sawing, அதுக்கு வேறு பேர் வந்து பிளெயின் sawing, அதுக்கு வேறு பேர் வந்து ஃப்ளாட் கிரெயின்டு sawing. ஓகே, நம்ம ஆர்டினரி sawing பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து டான்ஜென்ஷியல் sawing இல்லை பிளெயின் sawing இல்லாட்டி ஃப்ளாட் கிரெயின்டு sawing. ஓகே, இது வந்துட்டு டான்ஜென்ஷியலாக வந்து கட் பண்ணும். ஓகே, ஆனால் இது 4 டைரெக்ஷனில் கட் பண்ணும். ஓகே, ஆர்டினரி sawing வந்து ஒரே டைரெக்ஷன் தான் கட் பண்ணும், ஆனால் டான்ஜென்ஷியல் sawing வந்து 4 டைரெக்ஷனில் கட் பண்ணும். ஓகே, ஸ்கொயர் மாதிரி. The saw cuts are tangential to the anvil rings and they meet at right angles. Okay, this method is adopted when the anvil rings are very distinct and medullary rays are not clearly defined. Okay, இந்த மாதிரி வுட்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ஆனுவல் ரிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா கரெக்டாக பார்க்க முடியும், ஆனால் மெடுலரி ரேஸ் வந்து கரெக்டாக கண்ணுக்கு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி வுட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணும். ஓகே, ஆக்சுவலாக மேங்கோ ட்ரீயெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் அப்படி தான். ஓகே, இந்த பிக்சர் வந்து நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஓகே, radial sawing, அதுக்கு வேறு பேர் rift sawing. The saw cuts are made radially in parallel direction to medullary rays. Okay, this method is used for conversion of hardwood. It gives the wood with decorative effect. Okay, இந்த மாதிரி கன்வர்ஷன் எல்லாம் பண்ணுறது மெடுலரி ரேஸ் இருக்குல்ல, அது நல்லா டிஸ்டிங்டாக பார்க்க முடிகிற வுட்டுக்கு எல்லாம் வந்து ரேடியல் இல்லைங்க ரிஃப்ட் sawing பண்ணுவேன். ஓகே, இது இந்த மாதிரி sawing பண்ணும்போது கரெக்டாக டெக்கரேட்டிவ் பர்பஸஸுக்கு ஆர்கிடெக்டிவ் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி sawing தான். ஓகே, இதான் வந்து ரிஃப்ட் sawing. ஓகே, ரிஃப்ட் sawing இல்லாட்டி ரேடியல் sawing. ஓகே, அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து சிமெண்ட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இதில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஸ்டின்ஸ் வருதுன்னு நான் பார்த்துருக்கேன். ஓகே,
Thank you and all the best for your exams. நல்லா படிங்க.